இன்றைய வீடியோ மிகவும் சிறப்பானது. ஏனெனில் இன்று நாம பேசப் போகிறோம் அழகை பற்றி. அது எந்த கிரீம் அல்லது மேக்கப்பிலிருந்து வருவதில்லை, மாறாக இதயம் மற்றும் எண்ணங்களிலிருந்து வரும் அழகு. நீங்க கண்டிப்பாக கவனித்திருப்பீங்க, சில பெண்கள் மிகவும் எளிமையாக இருப்பாங்க. அவர்கள் அதிகமாக அலங்கரிக்க மாட்டாங்க. ஆனா அவர்களிடமிருந்து ஒரு தனியான ஈர்ப்பு இருக்கும். மக்கள் அவர்களின் பேச்சை கேட்க விரும்புவாங்க, அவர்களுடன் இருக்க விரும்புவாங்க. இது ஏன் நடக்கிறது? ஏனெனில் உண்மையான அழகு முகத்திலிருந்து வருவதில்லை, அது பழக்க வழக்கங்களிலிருந்து வருகிறது. இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அப்படிப்பட்ட 7 பழக்கங்களை. அவை ஒவ்வொரு பெண்ணையும் உள்ளிருந்து எவ்வளவு அழகாக மாற்றுமென்றால் அதன் ஒளி வெளிப்புறத்திலும் தெரியும். முதல் பழக்கம், தன்னை மதிப்பது. இது கேட்க மிகவும் சிறிய பழக்கமாக தோன்றலாம், ஆனால் நம்புங்க, இதுவே உங்க முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு பழக்கம். உங்க ஒரு நாளை பற்றி சற்று யோசித்து பாருங்க. காலை எழுந்தவுடன் நீங்க முதலில் என்ன செய்றீங்க? வீட்டு வேலைகள், குழந்தைகளின் பொறுப்பு, குடும்பத்தின் தேவைகள். இவ்வாறு முழு நாள் மற்றவர்களை கவனித்துக் கொண்டு செல்கிறது. ஆனால் நீங்க எப்போதாவது உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா, நான் எனக்காக என்ன செய்கிறேன் என்று? அதற்கான பதில் பெரும்பாலும் ஒன்றுமில்லை. மெதுவாக நாம நம்மையே பின்தள்ளிவிடுகிறோம். நமக்கே நம்முடைய மதிப்பு இல்லை என்று உணரத் தொடங்குகிறோம். நாம நம்மையே குறைத்து மதிக்கும்போது உலகமும் நம்மை அதே போல்தான் மதிக்கும். எத்தனை முறை இப்படி நடந்திருக்கிறது? நீங்க எல்லோருக்காக நிறைய செய்திருக்கிறீர்கள், ஆனால் அதற்கான மரியாதை கிடைக்கவில்லை. யாரும் உங்க உழைப்பை கவனிக்கவில்லை, யாரும் உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் தரவில்லை. அப்போ உள்ளுக்குள் ஒரு வலி எழுகிறது, ஒரு கேள்வி எழுகிறது, எனக்கு மதிப்பு இல்லையா என்று. ஆனா உண்மை என்னவென்றால், உங்களுக்கு மதிப்பு உள்ளது, மிகவும் அதிகமாக உள்ளது. நீங்களே அதை உணராமல் விட்டுவிட்டீங்க. தன்னை மதிப்பது என்றால் மற்றவர்களை புறக்கணிப்பது அல்ல, மாறாக நீங்க மற்றவர்களுக்கு தரும் முக்கியத்துவத்தை உங்களுக்கும் கொடுப்பது. நீங்க உங்களை மதிக்கத் தொடங்கும்போது நீங்க சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்குவீங்க. நீங்க இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வீங்க. உங்க உணர்ச்சிகளை அடக்குவதை நிறுத்துவீங்க. முக்கியமாக நீங்க உங்களை குறைத்து மதிப்பதை நிறுத்துவீங்க. உதாரணமா, நீங்க சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுப்பது தவறல்ல. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்வது தவறல்ல. உங்களுக்காக சிறிது நேரம் எடுத்துக்கொள்வது சுயநலமல்ல. இவை எல்லாம் சுயமரியாதை, சிறிய விஷயங்கள்தான். ஆனால் இவையே உங்க வாழ்க்கையை மாற்றுகின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க ஒரு வீட்டு தலைவி மட்டுமல்ல, ஒரு முழு வீட்டை தாங்கி நிறுத்தும் சக்தி. உங்களால் தான் வீடு இயங்குகிறது, உங்களால் தான் உறவுகள் இணைந்திருக்கின்றன. அப்படி இருக்க நீங்க உங்களை குறைத்து மதிப்பீர்களா? இல்லை, ஒருபோதும் இல்லை. இன்றிலிருந்து இப்போதே உங்க மனதில் இதை பதிங்க, நானும் முக்கியமானவள், எனக்கும் மதிப்பு உள்ளது என்று. நீங்க உங்களை மதிக்க கற்றுக்கொண்டால் உங்க குரலில் நம்பிக்கை வரும், உங்க முகத்தில் ஒரு புதிய ஒளி வரும். அந்த ஒளியே உங்களை உண்மையில் அழகாக மாற்றும். இரண்டாவது பழக்கம், நல்ல எண்ணங்களை வைத்திருப்பது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஒருவருக்கு வீட்டு கவலை, மற்றொருவருக்கு குழந்தைகள், மற்றொருவருக்கு உறவுகள். ஆனா வித்தியாசம் என்ன? எண்ணத்தில்தான். எதிர்மறை எண்ணம் கொண்ட பெண் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் பிரச்சனையை காண்கிறாள். ஆனால் நல்ல எண்ணம் கொண்ட பெண் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நல்லதை தேடுகிறாள். நீங்க ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடங்கினால், எந்த சூழ்நிலையிலும் சிரிக்க கற்றுக்கொண்டால், அந்த சிரிப்பே உங்க மிகப்பெரிய அழகாக மாறும். நாம பேசிக்கொண்டிருந்தோம் தன்னை மதிப்பதை பற்றி. இப்போது நாம பேசப் போகிறோம் ஒரு பழக்கத்தை பற்றி. அது உங்க முழு வாழ்க்கையையும் உள்ளிருந்து மாற்றக்கூடியது. அது நல்ல எண்ணம். உங்க நாளின் தொடக்கத்தை சற்று நினைத்து பாருங்க. காலை உங்க கண் திறக்கும்போது முதல் எண்ணம் என்ன? இன்று மீண்டும் அதே வேலைகள், அதே பொறுப்புகள், அதே சோர்வு என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் நம்புங்க, உங்க முழு நாளும் அதே கனத்த உணர்வுடன் செல்லும். ஆனால் அதே காலை நீங்க உங்களிடம் ஒரு சிறிய விஷயம், இன்று நல்ல நாள் இருக்கும், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னால், அந்த நாளே இலகுவாக, எளிதாக, அழகாக உணரப்படும். வித்தியாசம் சூழ்நிலைகளில் இல்லை, வித்தியாசம் உங்க எண்ணத்தில்தான். வாழ்க்கையில் சிரமங்கள் எல்லோரிடம் இருக்கும். அப்படி முழுமையாக சரியாக இருக்கும் வீடு ஒன்றும் இல்லை. பணக்கஷ்டம், குழந்தைகளின் பொறுப்பு, உறவுகளில் சிறிய சச்சரவுகள். ஆனா இவற்றின் நடுவில் சில பெண்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பிரச்சனையை காண்கிறார்கள். மற்ற சில பெண்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்பிக்கையை காண்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்க. தேநீர் கொஞ்சம் குளிர்ந்து விட்டால் அதற்காக முழு நாளையும் கெடுத்துக் கொள்ள வேண்டுமா? யாராவது உங்களை பாராட்டவில்லை என்றால் உங்கள் உழைப்பின் மதிப்பு குறைந்து விட்டதா? இல்லையே.
ஆனா நமது எண்ணம் எதிர்மறையாக மாறும்போது சிறிய விஷயங்களையும் பெரிதாக மாற்றிக்கொள்கிறோம். மெதுவாக நமது மகிழ்ச்சி நம்மை விட்டு விலகுகிறது. ஆனா ஒரு பெண் நல்ல எண்ணம் வைத்திருந்தால் அதே சூழ்நிலை அவளுக்கு வேறுபடுகிறது. வேலை அதிகமாக இருந்தால் இதை நான் செய்யக்கூடிய திறன் கொண்டவள் என்று நினைப்பாள். நாள் கடினமாக இருந்தால் பரவாயில்லை, நாளை நல்லதாக இருக்கும் என்று சொல்வாள். யாரும் பாராட்டவில்லை என்றாலும் நான் என் கடமையை நேர்மையாக செய்திருக்கிறேன் என்று மனதில் நினைப்பாள். இதுவே எண்ணத்தின் வித்தியாசம். இதுவே ஒரு பெண்ணை உள்ளிருந்து அழகாக மாற்றும். உங்க எண்ணங்களே உங்க உலகத்தை உருவாக்குகின்றன. நீங்க எல்லாவற்றிலும் குறையை தேடினால் உங்க வாழ்க்கை எப்போதும் குறைவாகவே தோன்றும். ஆனால் சிறிய சந்தோஷங்களை உணரக் கற்றுக்கொண்டால் அதே வாழ்க்கை மிகவும் அழகாக தோன்றும். நீங்க கவனித்திருப்பீங்க, சில பெண்கள் மிகவும் சாதாரணமாக இருப்பாங்க. அதிக மேக்கப் இல்லை, அதிக காட்டிக்கொள்வதும் இல்லை. ஆனால் அவர்களின் முகத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு மென்மையான சிரிப்பு இருக்கும். அது மனதை தொடும். அந்த சிரிப்பு முகத்தில் மட்டும் இல்லை, அது அவர்களின் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. மனம் அமைதியாக இருக்கும்போது இதயத்தில் குறை கூறுவது குறைந்து திருப்தி அதிகரிக்கும்போது அதன் தாக்கம் முகத்தில் தெரியும். அதுவே உண்மையான அழகு. அது ஒருபோதும் குறையாது, மாறாக காலத்துடன் மேலும் அழகாகும். ஒரு விஷயம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களிடம் உள்ளவை மற்றொருவரின் கனவாக இருக்கலாம். உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க அன்பானவர்கள், இவை அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்தவை. நாம் அவற்றை சரியான பார்வையில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஒவ்வொரு நாளின் முடிவில் ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து உறங்கினால், ஒவ்வொரு சிரமத்திலும் ஒரு நம்பிக்கையை கண்டுபிடித்தால், மெதுவாக உங்க எண்ணம் மாறும். எண்ணம் மாறும்போது வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்போது உங்க முகம், உங்க சிரிப்பு, உங்க முழு நற்பண்பும் தானாகவே அழகாக மாறும். அதனால் சகோதரிகளே, இன்றிலிருந்து ஒரு சிறிய முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களிடம் ஒரு நல்ல வாக்குறுதி கொடுங்க. நான் நல்ல எண்ணம் வைத்திருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் என்று. தொடக்கத்தில் சற்று கடினமாக இருக்கும், ஆனால் மெதுவாக அது ஒரு பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் உங்களை உள்ளிருந்து மிகவும் வலிமையானதும் அழகானதுமாக மாற்றும். மக்கள் உங்க முகத்தை மட்டுமல்ல, உங்க எண்ணத்தையும் விரும்பத் தொடங்குவாங்க. மூன்றாவது பழக்கம், மற்றவர்களை புரிந்து கொள்வது மற்றும் இரக்கமுடன் இருப்பது. இது ஒரு பெண்ணை உண்மையில் உள்ளிருந்து அழகாக மாற்றும் ஒரு பழக்கம். இன்று நாம் பேசப் போறோம் ஒரு முக்கியமான பழக்கத்தை பற்றி. மற்றவர்களை புரிந்து கொள்வது, அதாவது கருணை மற்றும் உணர்ச்சி புரிதல். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. நீங்க சோர்வாக இருந்தால், கவலையாக இருந்தால், யாராவது வந்து அன்புடன் என்ன ஆனது, நீ நல்லா இருக்கிறாயா என்று கேட்டால் உங்களுக்கு எப்படி தோன்றும்? இதயம் அமைதியாகிவிடும், இல்லையா? அதேபோல் நீங்க மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சித்தால் அவர்களுக்கும் உள்ளிருந்து மகிழ்ச்சி ஏற்படும். இந்த சிறிய விஷயங்களே ஒரு பெண்ணை மிகவும் அழகாக மாற்றுகின்றன. நாம் தினமும் வீட்டில் பலருடன் வாழ்கிறோம். கணவர், குழந்தைகள், மாமியார், மாமனார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி எண்ணங்கள் இருக்கும், தனித்தனி பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா பெரும்பாலும் நாம் நம்முடைய பார்வையில் மட்டுமே விஷயங்களை பார்க்கிறோம். யாராவது நம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் அவர் தவறு என்று நினைக்கிறோம். யாராவது எதையாவது தவறாக சொன்னால் நாம உடனே கோபப்படுகிறோம். ஆனா நாம யோசித்திருக்கிறோமா, மற்றவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், அவருடைய மனதில் என்ன நடக்கிறது என்று? அவரும் சோர்வாக இருக்கலாம், அவரும் ஏதோ கவலையில் இருக்கலாம். ஆனா நாம் புரிந்து கொள்ளாமல் உடனே பதிலளித்து விட்டால் சிறிய விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறிவிடும். இப்போது சற்று யோசித்து பாருங்க. அதே நேரத்தில் நீங்க கொஞ்சம் நின்று புரிந்து கொள்ள முயற்சித்தால் என்ன ஆகும்? உங்க கணவர் அலுவலகத்திலிருந்து சோர்வாக வந்து அமைதியாக இருந்தால் என்னிடம் பேசவில்லை என்று நினைப்பதற்கு பதிலாக இன்று அவருக்கு கஷ்டமான நாளாக இருந்திருக்கலாம் என்று நினைத்தால் அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து ஒரு கப் தேநீர் அன்புடன் கொடுத்தால் முழு சூழ்நிலை மாறிவிடும். குழந்தைகள் தவறு செய்தால் அவர்கள் மீது கோபப்படுவதற்கு பதிலாக
அன்புடன் புரிய வைத்தால் அவர்கள் பயப்படாமல் உங்களுடன் நெருக்கமாக இருப்பாங்க. இதுவே உண்மையான புரிதல். இதுவே உண்மையான அழகு. கருணை என்பது நீங்க எப்போதும் மற்றவர்களுக்காக உங்களை மறந்துவிட வேண்டும் என்பது அல்ல. அதன் அர்த்தம் மனதார மற்றவர்களை புரிந்து கொள்வது, அவசரமாக தீர்ப்பு சொல்லாமல் இருப்பது. சில சமயம் ஒரு சிறிய சிரிப்பு, ஒரு இனிய வார்த்தை, ஒரு அமைதியான பதில் யாருடைய முழு நாளையும் மாற்றிவிடும். நீங்க கவனித்திருப்பீங்க, சில பெண்களுடன் உட்கார்ந்தாலே நல்ல உணர்வு வரும். அவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் அவர்களிடம் ஒரு அன்பு இருக்கும், ஒரு மென்மை இருக்கும். மக்கள் தானாகவே அவர்களிடம் ஈர்க்கப்படுவாங்க. இது மேக்கப் அல்ல, வெளிப்புற அழகல்ல. இது அவர்களின் உள்ளழகு. அது அவர்களின் நடத்தையில் தெரிகிறது. நீங்க மற்றவர்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் உங்க உறவுகளிலும் மாற்றம் வரும். சண்டைகள் குறையும், புரிதல் அதிகரிக்கும். வீட்டின் சூழ்நிலை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மிக முக்கியமான விஷயம், நீங்க மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்தால் அந்த நன்மை உங்களுள் அதிகரிக்கும். உங்க இதயம் சுத்தமாகும், உங்க மனம் அமைதியாகும். அந்த அமைதி உங்க முகத்தில் ஒரு ஒளியாக தெரியும். சகோதரிகளே, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வெளியே சந்தோஷமாக தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே கவலையாக இருக்கலாம். அதனால் நீங்க யாருடன் பேசும்போது சிறிது அன்பு, சிறிது பொறுமை, சிறிது புரிதல் வைத்திருங்க. ஏனென்றால் நீங்க மனதார நல்லவராக இருந்தால் உங்கள் அழகு காணப்படுவதில்லை, அது உணரப்படும். அதனால் சகோதரிகளே, இன்றிலிருந்து ஒரு சிறிய முயற்சி செய்யுங்க. கோபப்படுவதற்கு பதிலாக சிறிது நேரம் நின்று மற்றவரை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். ஒவ்வொரு உறவிலும் சிறிது அன்பை சேர்க்கவும். நம்புங்க, இந்த சிறிய பழக்கம் உங்க வாழ்க்கையை மாற்றும். உங்களை உள்ளிருந்து இவ்வளவு அழகாக மாற்றும். மக்கள் உங்க முகத்தை மட்டுமல்ல, உங்க இதயத்தையும் விரும்பத் தொடங்குவாங்க. 4வது பழக்கம், எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பது. நாம இந்த அழகான தொடரில் ஒரு பெண்ணை உள்ளிருந்து வளர்க்கும் பழக்கங்களைப் பற்றி பேசுகிறோம். அவளை தன்னம்பிக்கை உள்ளவளாக மாற்றும் பழக்கங்கள், அவளின் உண்மையான அழகை வெளிக்கொண்டு வரும் பழக்கங்கள். இன்று நாம் பேசப்போறோம் ஒரு முக்கியமான பழக்கத்தை பற்றி. அது மெதுவாக உங்க முழு தன்மையையும் மாற்றிவிடும். அது கற்றுக்கொண்டே இருப்பது. உங்க வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்க. எப்போதாவது எல்லாமே ஒரே மாதிரி ஆகிவிட்டது என்று தோன்றுகிறதா? அதே வேலைகள், அதே தினசரி பழக்கம், அதே பொறுப்புகள், வாழ்க்கை நிற்கும் போல தோன்றுகிறதா? பல பெண்கள் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு பிறகு தங்கள் கனவுகளை பின்தள்ளி விடுகிறார்கள். இப்போது கற்றலுக்கு நேரமில்லை, முன்னேற நேரமில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மை என்னவென்றால், கற்றலுக்கு வயதில்லை. கற்றலை நிறுத்தும் ஒருவர் மெதுவாக தன்னை வரம்பு கொள்ளித்துக் கொள்கிறார். நீங்க புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டால் உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி தோன்றும், ஒரு சிறிய பெருமை உணர்வு வரும். என்னால் செய்ய முடியும் என்று. அது ஒரு புதிய சமையல் ரெசிபியாக இருக்கட்டும், ஒரு புதிய திறமையாக இருக்கட்டும், மொபைல் பயன்படுத்த கற்றலாகட்டும், அல்லது குழந்தைகளின் படிப்பில் உதவுவதாகட்டும். ஒவ்வொரு புதிய விஷயமும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். அந்த சிறிய மாற்றங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கும். நீங்க கவனித்திருப்பீங்க, எப்போதும் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பெண்கள் அதிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அதிக செயல்பாட்டுடன் இருப்பார்கள். அவர்களிடம் ஒரு தனிய ஆற்றல் இருக்கும், ஏனென்றால் அவர்களின் மனம் எப்போதும் முன்னேற்றத்தில் இருக்கும். சகோதரிகளே, கற்றல் என்பது புத்தகங்களுக்குள் மட்டும் இல்லை. கற்றல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கிடைக்கிறது. சில நேரங்களில் நாம் நமது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் வாழ்க்கையே நமக்கு புதிதை கற்பிக்கிறது. நீங்க என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக முயற்சி செய்யலாம் என்று நினைத்தால் அப்போதுதான் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. தொடக்கத்தில் பயம் இருக்கும், சிறிது தயக்கம் இருக்கும். ஆனால் மெதுவாக முன்னேறும்போது உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும். மிக முக்கியமாக, நீங்க கற்றுக்கொள்ளும் போது நீங்க உங்களை மட்டும் மாற்றவில்லை, உங்க குழந்தைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறுகிறீர்கள். உங்க குழந்தைகள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் எப்போதும் நின்றுவிடக்கூடாது, எப்போதும் முன்னேற வேண்டும் என்று.
அவர்கள் உங்களை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை பார்த்தால் அவர்களுக்கும் அதே பழக்கம் உருவாகும். இந்த வகையில் நீங்க உங்க வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்க குடும்பத்தின் எண்ணத்தையும் மேம்படுத்துகிறீர்கள். சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறோம். அவள் என்னை விட அதிகம் அறிவாள், அவள் என்னை விட சிறந்தவள் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவரின் பயணம் தனித்துவமானது. நீங்க மற்றவர்களை விட முன்னிலையில் இருக்கிறீர்களா என்பது முக்கியமல்ல, நீங்க நேற்றைய உங்களை விட முன்னேறுகிறீர்களா என்பதுதான். நீங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டால் உங்களுக்குள் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த மாற்றமே உங்க முகத்தில் தன்னம்பிக்கையாக தெரியும். நினைவில் கொள்ளுங்க, அழகு வெளிப்புறத்திலிருந்து வருவதில்லை, அழகு வருகிறது அந்த தன்னம்பிக்கையிலிருந்து. அது உங்களை நீங்க மேம்படுத்தும் போது கிடைக்கும். நீங்க கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு தோன்றும், என்னால் ஏதாவது செய்ய முடியும், என்னால் முன்னேற முடியும் என்று. அந்த உணர்வுதான் உங்களை உள்ளிருந்து வலிமையானவராக மாற்றும். அதனால் சகோதரிகளே, இன்றிலிருந்து உங்களிடம் ஒரு சிறிய வாக்குறுதி கொடுங்க. நாளில் எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களுக்காக சிறிது நேரம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. புதிதை கற்றுக்கொள்ள, உங்களை மேம்படுத்த. ஏனென்றால் நீங்க உங்க மீது முதலீடு செய்தால் அதே முதலீடு உங்க மிகப்பெரிய அழகாக மாறும். மெதுவாக இந்த பழக்கம் உங்களை ஒரு அற்புதமான பெண்ணாக மாற்றும். 6வது பழக்கம், புகார் குறைத்து நன்றி அதிகப்படுத்துவது. நாம் அந்த பழக்கங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவை ஒரு பெண்ணுக்கு உள்ளிருந்து அமைதியை தரும், அவளை வலிமையானவராக மாற்றும், அவளின் உண்மையான அழகை வெளிப்படுத்தும். இப்போது நாம் பேச போறோம் ஒரு சிறிய பழக்கத்தை பற்றி. ஆனால் அதன் தாக்கம் உங்க முழு வாழ்க்கையிலும் இருக்கும். அது நன்றி கூறுவது, கிராட்டிடியூட். ஒரு நிமிடம் உங்க வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்க. நம்மில் பலர் தினமும் நமக்கு இல்லாத விஷயங்களை பற்றியே யோசிக்கிறோம். என்னிடம் இது இல்லை, என் வாழ்க்கையில் இது குறைவு, இப்படி இருந்திருந்தால் நல்லது. இவ்வாறு யோசிக்கும் போது நம்மிடம் ஏற்கனவே இருப்பதை மதிக்க மறந்து விடுகிறோம். நமக்கு ஒரு வீடு உள்ளது, ஒரு குடும்பம் உள்ளது, நம்மை நேசிக்கும் மக்கள் உள்ளனர். இவை யாருக்காவது ஒரு கனவாக இருக்கலாம். சகோதரிகளே, நாம் எப்போதும் குறையை மட்டும் பார்க்கும்போது நம் மனம் ஒருபோதும் திருப்தி அடையாது. எவ்வளவு இருந்தாலும் எப்போதும் ஏதோ ஒன்று குறைவாகவே தோன்றும். மனம் திருப்தியாக இல்லையெனில் அதன் தாக்கம் முகத்திலும் தெரியும். அமைதியின்மை, அதிருப்தி, சோர்வு. ஆனால் நாம் நமது எண்ணத்தை மாற்றி நமக்கு உள்ளவற்றுக்கு நன்றி சொல்ல தொடங்கினால் மெதுவாக மனதில் அமைதி வரும். ஒரு நாள் நீங்க இவ்வாறு தொடங்கினால், கடவுளே, நீங்க எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. அப்போதே உங்க பார்வை மாறும். நன்றி சொல்வது பெரிய விஷயம் அல்ல, சிறிய விஷயங்களில் தொடங்கலாம். காலை எழுந்தவுடன் நாம் ஆரோக்கியமாக இருப்பதை நினைத்து நன்றி கூறுங்க. உங்க குடும்பத்தை பார்த்து மனதில் நன்றி உணர்வு கொள்ளுங்க. சமையல் செய்யும் போது என்னிடம் போதுமானது உள்ளது என்று நினையுங்க. இவை சிறிய விஷயங்கள், ஆனால் இவையே உங்கள் மனதை பெரியதாக மாற்றும். மனதில் நன்றி அதிகமாக இருந்தால் புகார்களுக்கு இடம் குறையும். நீங்க கவனித்திருப்பீங்க, எப்போதும் புகார் சொல்லும் மனிதர்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அவர்களுக்கு எல்லாவற்றிலும் குறையே தெரியும். ஆனால் நன்றி சொல்லும் மனிதர்கள் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண்கிறார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். அது மிகவும் அழகாக தெரியும். அந்த அமைதியும் திருப்தியும் எந்த மேக்கப்பை விட உங்க அழகை அதிகரிக்கும். அதனால் சகோதரிகளே, இன்றிலிருந்து நன்றி சொல்ல தொடங்குங்க. நீங்க நன்றி சொல்ல தொடங்கும் போது உங்க கவனம் குறையிலிருந்து விலகி உங்க இடம் இருப்பதிலே செல்லும். மெதுவாக உங்க வாழ்க்கை நல்லதாக தோன்றும். நீங்க குறைவாக புகார் சொல்லுவீங்க, அதிகமாக சிரிப்பீங்க. இந்த மாற்றம் உங்க உறவுகளிலும் தெரியும். நீங்க உங்க குடும்பத்திற்காக நன்றி சொல்லும் போது உங்க நடத்தை மென்மையாக மாறும், அன்பு அதிகரிக்கும், வீட்டின் சூழ்நிலை இயல்பாகவே நல்லதாக மாறும். சகோதரிகளே, வாழ்க்கையில் அனைத்தும் சரியானதாக இருக்காது. எப்போதும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனால் நாம் அதையே மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் நாம் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால் பார்வையை மாற்ற வேண்டும். நமக்கு இருப்பதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க மனதார நன்றி சொன்னால் உங்களுக்கு உள்ளிருந்து அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தி கிடைக்கும். அந்த சாந்தியே உங்க முகத்தில் ஒளியாக தெரியும். அதனால் இன்றிலிருந்து ஒரு சிறிய பழக்கம், ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் குறைந்தது 3 விஷயங்களுக்கு நன்றி கூறுங்க. அவை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. மெதுவாக இந்த பழக்கம் உங்க மனதை மாற்றும். மனம் மாறும்போது வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்போது உங்க அழகும் இயல்பாக நன்றாகும். அது இதயத்திலிருந்து வரும் அழகு. அது எப்போதும் நீடிக்கும். 7வது மற்றும் மிகவும் முக்கியமான பழக்கம், தன்னையே நேசிப்பது. நாம் ஒவ்வொரு பழக்கத்தையும் பார்த்தோம். அவை ஒரு பெண்ணை உள்ளிருந்து வலிமையானவளாகவும் அமைதியானவளாகவும் அழகானவளாகவும் மாற்றுகின்றன. இப்போது நாம் பேச போறோம் மிக ஆழ்ந்த மற்றும் முக்கியமான பழக்கத்தை பற்றி, தன்னையே நேசிப்பது. சகோதரிகளே, நாம் நம் வாழ்க்கையில் பலரையும் நேசிக்கிறோம். குழந்தைகள், கணவர், குடும்பம். அவர்களுக்காக தினமும் ஏதாவது செய்கிறோம். அவர்களின் மகிழ்ச்சிக்காக நமது மகிழ்ச்சியையும் மறக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, நாம நம்மையே நேசிக்கிறோமா?
பெரும்பாலும் பதில் இல்லை. ஏனெனில் நம்மை எப்படி நேசிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நமக்கு எப்போதும் சொல்லப்பட்டது, மற்றவர்களை முன்னிலைப்படுத்து, உன் விருப்பங்களை பின்தள்ளு. இவ்வாறு மெதுவாக நாம் நம்மையே மறந்துவிடுகிறோம். நாம் நமது குறைகளை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்னை அழகாக இல்லை, எனக்கு இது முடியாது, நான் மற்றவர்களைப் போல இல்லை, இவ்வாறு நினைத்து நாம் நம்மை குறைத்து மதிக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். ஒவ்வொரு பெண்ணும் தனித்தன்மை கொண்டவள். தன்னையே நேசிப்பது என்றால் நீங்க இருப்பது போல ஏற்றுக்கொள்வது, உங்கள் குறைகளையும் ஏற்றுக்கொள்வது, உங்களை எப்போதும் குறை கூறுவதை நிறுத்துவது, உங்களிடம் இனிமையாக பேசுவது, நீங்க உங்க அன்புக்குரியவர்களிடம் பேசுவது போல. மனம் சோகமாக இருந்தால் உங்களை ஆறுதல் கூறுங்க, சோர்வாக இருந்தால் ஓய்வு கொடுங்க, நல்லது செய்தால் உங்களை பாராட்டுங்க. இவையே செல்ஃப் லவ். இவை பெரிய விஷயங்கள் அல்ல, ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது. நீங்க தன்னையே நேசிக்க கற்றுக்கொண்டால் மற்றவர்களின் அங்கீகாரம் தேவையில்லை. யாராவது பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் உங்களுக்கு வித்தியாசமில்லை. ஏனெனில் நீங்க அறிந்திருக்கிறீர்கள், நீங்க மதிப்பு உள்ளவர். இந்த தன்னம்பிக்கை, இந்த சுயமரியாதை உங்களை மிகவும் அழகாக மாற்றும். சில பேர் சாதாரணமாக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். ஏனெனில் அவர்கள் தங்களை நேசிக்கிறார்கள், தங்களால் திருப்தி அடைகிறார்கள். அந்த திருப்தியே அவர்களின் முகத்தில் ஒளியாக தெரியும். நீங்க உங்களை நேசித்தால் நீங்க உங்க வாழ்க்கையையும் நேசிக்க தொடங்குவீர்கள். சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண்பீர்கள். மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துவீர்கள். முக்கியமாக உள்ளத்தில் அமைதி உணர்வீர்கள். அந்த அமைதியே உண்மையான அழகு. அது வயதுடன் குறையாது, காலத்துடன் மங்காது, மாறாக தினமும் அதிகரிக்கும். இந்த முழு தொடரில் நாம் கற்றது தன்னை மதிப்பது, நல்ல எண்ணம், மற்றவர்களை புரிந்து கொள்வது, கற்றுக்கொண்டே இருப்பது, தன்னை கவனித்தல், நன்றி கூறுதல் மற்றும் தன்னையே நேசித்தல். இந்த சிறிய பழக்கங்களை நீங்க மெதுவாக உங்க வாழ்க்கையில் சேர்த்தால் உங்க வாழ்க்கை மாறத் தொடங்கும். நீங்க வெளியே மட்டுமல்ல, உள்ளிருந்தும் அழகாக உணர்வீர்கள். இதுவே உண்மையான அழகு. அதனால் சகோதரிகளே, இன்றிலிருந்து உங்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுங்க. நீங்க உங்களை எப்போதும் குறைத்து மதிக்க மாட்டீர்கள், உங்களை எப்போதும் விட்டுவிட மாட்டீர்கள், எந்த சூழ்நிலையிலும் உங்களை நேசிப்பீர்கள் என்று. ஏனெனில் உங்களை நேசித்தால் மட்டுமே நீங்க உலகிற்கு உண்மையான அன்பை கொடுக்க முடியும். இந்த முழு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்க. இதனை உங்கள் சகோதரிகள், நண்பர்கள், குடும்பத்துடன் பகிர்ந்துக்கங்க. ஒவ்வொரு பெண்ணும் தனது உண்மையான அழகை அறிய. கீழே காமெண்ட் செய்து சொல்லுங்க, இந்த 7 பழக்கங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது? நீங்க இந்த சேனலில் புதியவராக இருந்தால் சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஏனெனில் இங்கே வாழ்க்கையை மேம்படுத்தும் இது போன்ற மனதை தொடும் விஷயங்கள் கிடைக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, முக்கியமாக உங்களை நேசித்துக் கொண்டே இருங்க. நன்றி.